இவ்வளவு நாள் இது தெரியாம மூச்சு விட்டு இருக்கோம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் படிச்சேன். என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 21,600 முறை வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, நம்ம 2 நாசி வழியாவும் தான் சுவாசிக்கிறோம். காத்தெல்லாம் உள்ள போகுது. ஆனா இதுல என்னடா இருக்கு? மூச்சு காத்த விடுறத பத்தி என்னடா பேச போற அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்கதாங்க நான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி சயின்டிபிக்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க கமெண்ட்ஸ்ல. சோ ஸ்வர்ர யோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா இப்ப உள்ள டெக்னிக் பயோ ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நான் உங்கள் ஸ்ரீராம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு வீடியோ மூலியமா நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கலாங்க. ஓகேவா? நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரக்கலை அப்படின்னு ஒரு விஷயத்தை அழைக்கிறாங்க. அறிவியல் ரீதியா இப்போதைக்கு உள்ள டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நேசல் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கூகுள் எல்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா கூட தெரியும். இது என்னென்ன விஷயம், ஒரே நேரத்துல 2 நாசி வழியாகவும் சுவாசம் சமமா போகவே போகாது. இதாங்க படிச்சது. ஒரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு முறை இடது நாசியிலேருந்து வலது நாசிக்கும், வலது நாசியிலிருந்து இடது நாசிக்கும் மூச்சு வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. ஓகேவா? இது இயற்கையா மனித உடல்ல நடக்கிற ஒரு சுழற்சி முறை. ஒரு நாசிக்கும் ஒரு பவர் உண்டுன்னு சொல்றாங்க. அந்த சுவாசத்தை வச்சு நம்ம மூளைய எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல வலது நாசி. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, சூரிய நாடி அப்படின்னு ஒரு பேர் கூட சொல்றாங்க. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, வலது நாசியில நீங்க மூச்சு இழுத்து விடும் போது அதிகமாக உடம்புல வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. எப்போ இதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடினமா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், இல்ல உடற்பயிற்சி செய்யும் போது ஜிம்முக்கெல்லாம் போறீங்கன்னா அப்போதைக்கா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு நல்லா பசிக்கும் பாத்தீங்களா, அப்போதைக்கு சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு அந்த நேரத்துல இந்த மூச்சு விட்டீங்கன்னா நல்ல ஒரு சக்தியை உருவு பண்ணுமா, இல்ல டைஜெக்ஷன் வந்து பல மடங்கு ஆகுமா, சீக்கிரம் செரிமானத்துக்கு சொல்றாங்க. இடது நாசியில அதே மாதிரி நீங்க மூச்சு இழுத்தும் போது அது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் வந்து குளிர்ச்சி அடையுமா. எப்போ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, அமைதியா யோசிக்க வேண்டிய நேரத்துல, ஒரு புதிய விஷயத்த படிக்க போறப்போ, இல்ல நார்மலா இருக்கீங்க பாத்தீங்களா, அப்போதைக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த நாசி உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். எப்பனா ரைட் இந்த சைடு இது உங்க மூளையை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தெளிவா இருப்பீங்க. அதுவா ஒரு நல்ல ஒரு சிந்தனைய அது வந்து ஆற்றல நிறைய விஷயத்த இந்த விஷயம் வந்து நீங்க மூச்சு இழுத்து விடும் போது இந்த இடது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சரக்கலை இது இப்படி முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா. இதுல நான் இப்ப சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து குளிர்ச்சியா இருக்கும், ஒரு பக்கம் வெப்பமா இருக்கும், அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. இதுல நம்ம கரெக்டா பயன்படுத்தி கரெக்டா இருந்தோம் அப்படின்னா பல இந்த மூச்சு வழியாக நோய்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே கட்டுப்படுத்தலாமா. மன அமைதி, மன அழுத்தம், இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இந்த இதெல்லாமே உங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கை விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு செயல் செய்யறோம், அதோட வெற்றி தோல்வி, அப்புறம் வந்து எதிரில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு அறியணும் அப்படின்னா இந்த மூச்சு விடுற விஷயத்து மூலியமா நீங்க கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முன்னோர்கள் அப்பயே இப்போதைக்கு உள்ள நியூரோ சயின்ஸ் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முன்னோர்கள் அப்பயே இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அறக்கலைன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் முன்னோர்கள் ஆடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அத வந்து இப்ப வெளிநாட்டுல இதை பத்தி ஒரு பெரிய கோர்ஸ் மாதிரி ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்க இதை பத்தி. ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒரு ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு அப்பயே போயிட்டாங்க. இப்போ இதுல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள்லாம் வந்து இப்போதைக்கு நியூரோ சயின்ஸ் மூலியமா டாக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் அதை பத்தி டீப்பா படிச்சு அதுக்கான மிஷினா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உபயோகித்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முன்னோர்கள் எது வசதியுமே இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து புதுசா நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுக்குமே என்னென்ன வைத்தியங்கிற வரையுமே முன்னாடி உள்ளவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சோ இந்த வீடியோ மூலியமா என்ன அப்படின்னா நான் உங்கள்ட்ட சொல்ல வருது, எனக்கே ஆரம்பத்துல தான் தெரியாதுங்க. நார்மலா ஒரு பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது மூலியமா தான். இப்ப நம்ம இந்த யூடியூப்ல இறங்கவும் தான் ஒரு விஷயமும் சரி ஏதாவது சொல்லுவோமே, புதுசா விஷயங்கள் சொல்லுவோமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது மாதிரிதான் வந்து இப்ப இந்த 90 மணி நேரம் அந்த 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து நம்மளுடைய நான் ஆல்ரெடி என்ன நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மூக்குல சுவாசிக்கணும் 2 விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா 90 மணி சுழற்சி முறையில அது நடந்துகிட்டு தான் இருக்குமா ஒரு டைமுமே. அதே மாதிரி இந்த ஒரு பக்கம் வந்து வெப்பமா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து குளிர்ச்சியா இருக்கும். இந்த 2 விஷயத்துல வந்து எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு புதுசா இருந்தது அப்படிங்கறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்
அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட பெஸ்டா ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.